ஆறுதல காட்டுங்களா அதிகமான கண்ணை கட்டி கடத்தி போப்புறோம். அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண போறோம். சர்ப்ரைஸ் பண்ண போறோம். இது உங்களுக்கு சர்ப்ரைஸ், அவங்களுக்கு சர்ப்ரைஸ். உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. நீங்க ஆசைப்பட்டு இது அவர்கிட்ட இறங்கி கேட்ப நீங்க சொல்லணும். கோயிலுக்கு போயிட்டு அப்படியே உங்களுக்கு தேர்வுக்கு போவோம். அவருக்கு வைத்துரு ரெண்டு கண்ணை திறங்க திறங்க. அதிகமாக இருக்கா? வணக்கம், நான் டிலான். நான் மிது. நான் சனு. ஓகே, இன்றைக்கு என்னன்னு சொன்னால் அதிகமாக இல்லாமல் வீடியோ தொடங்கிட்டு பார்ப்பீங்க. என்னோட கொண்டு சொன்னால் நாங்கள் இன்றைக்கி ஒரு இடத்த போகிறோம். எங்கன்னு சொன்னால் எங்கள் மூணிகளுக்கும் தெரியும் எங்கே போகிறோம்ண்டு. அதிகமாக தெரியாது. இப்போ எங்கே போகிறோம்னு சொன்னால் களவஞ்சிரி போகிறோம். களவஞ்சிக்குடி ஓந்தாச்சி மடத்துக்கு போகிறோம். வேணும் இது உண்மையிலே நீண்ட நாளாக எங்களுக்கு அதிகமாக கேட்டு இருந்த ஒரு விஷயம் உண்டு. என்ன கொஞ்சம் பீச்சியை கொண்டு வாங்க, பீச்சியை சனு வந்தால் சாப்பிட்டு என்ன பீச்சியை கொண்டு வாங்க, மீது வந்தால் மீதுட்டு என்ன வந்து எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. என்ன கண்டன் எடுக்கணும் இல்லை பீச்சு போக மாட்டேங்க. அப்போ ஆளுக்கு சரியாக கிடக்குறேன்டா. அப்போ நாங்கள் என்ன இப்போ முடிவு சேர்ந்து முடிவெடுத்தோம். என்னோட சொன்னால் அதையும் அப்படி கேட்டவங்களா நம்ம அவரோட ஆசை நிறைவேற்றணுமே. அவங்களோட ஆசை நிறைவேற்றினா சீடர்கள் எங்களுடைய கடமை. அதனால் இப்போ நாங்கள் ஆள்கிட்ட கோல் எடுத்து சொன்னோம். அதிகமாக பிரி எடுப்பும் ரெடி ஆகுங்க. இந்த வாரம் உண்டு ஆள் இப்போ ரெடி ஆகிட்டு நிற்பாங்க. ஆனால் எங்கே போகிறோன்னு தெரியா, ஆள் வெளி கொடுத்து நிற்பாங்க. இப்போ எங்கே போகிறோன்னு தெரியல. என்னடா வீடியோ எடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன வீடியோ எடுக்கிறேன்னு யோசிச்சு கொண்டிருப்பாங்க. என்னடா அதிகமாக ஒரு செலவு வைக்கணும். அதிகமாக பிடிச்சினாங்க உண்மையிலே. இப்போ நாங்கள் செலவு நீங்கள் சொல்லதே இல்லை. இன்னைக்கு நம்ம செப்ரேஷனை கொண்டு போகிறோம். அங்கே போனால் அவையே வாங்கி தருவாங்க கட்டாயம். அது இங்கே பேக்கெல்லாம் எடுக்க சொல்லணும். தெரியும், பேக்கை நான் போட்டு வரேன். இல்லை நான் போட்டு வரேன். பேக்கை நீ போட்டு வா, காஜை நான் கொண்டு வரேன். இங்கே நாங்கள் ரெடி ஆகிட்டோம். ரெடி ஆகி தான் நிற்கும். சன பாருங்க, மாப்பிள்ளை ரெடி ஆகிட்டீங்க பாருங்க. இங்கே மிது பாருங்க, இங்கே விஜய் அண்ணா, இங்கே விஜய் அண்ணா, இங்கே அஜித் அண்ணா, இங்கே சூர்யா அண்ணா. உண்மையிலே அதிகமாக தெரியாது. உண்மையிலே சர்ப்ரைஸாக இருக்கும். என்ன மிது நல்ல உண்மையை சர்ப்ரைஸ் தான். இப்போ அதிகமாக நினைச்சு தெரிப்பாவு நம்மளை வீட்டு வீடியோ எடுக்க அப்புறம் தான் சமையல் வீடியோ எடுக்க அப்புறம் உண்டு. உண்மையில சமையல் வீடியோ எடுக்கல, சமையல் வீடியோ எடுத்துட்டு அதிகமாக கலைச்சி போய்க்கிருப்பாங்க. அண்ணகடி தான் கொண்டு இருக்கிறது. அண்ணகடி தான் கொண்டு இருக்கிறேன். சரி, ஓகே, நம்ம இப்போ என்ன போய் அதிகமாக இதையும் என்ன பார்ப்பேன். என்ன இன்ப அதிர்ச்சியோட கொடுப்போம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு யாராச்சும் ஃபெஸ்டிங் மாதிரி சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் எப்போ போகலாம். படிச்சாக்க இருக்கு இல்லை, இவ்வளோ போகலாம். வாங்க. ஓகே, வாதிக்கு சொன்னால் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். இதுவும் அப்பட வீட்டில் இருந்து ஆட்டோ எடுத்துட்டு போய்கொண்டிருக்கோம். பாருங்க, வெளிக்கூட்டு போகலாம். நான் வெளிக்கூட தான் சொல்லணும். பெரியம்மா வழி கொடுத்துருங்க. வீடியோ எடுப்ப வேண்டு வெளிக்கூட தான் நிற்பாங்க. போய்த்தாங்களோ யோ சத்தம் மட்டும் கேக்குது. வணக்கம், உங்களோட பேர் என்ன? வேறு பேர் தான் ஜாக்கி. எங்க வெளிக்குட்டியலா என்னம்மா இன்றைக்கு என்ன சமைக்கிறேன்? என்னண்டு காயெல்லாம் வெட்டி போட்டேலா? என்ன ரதியம்மா நாட்டுக்கோழி அடிக்குமா? யோ அந்த கோழியை வெட்டுவோமா? உங்களோட அந்த நாட்டுக்கோழி ஒன்று இருக்குமா? ஆ அப்போ காய்கறி வெட்டினா வர என்னண்டு உரிக்கிறேன். அழைப்பான் வலிக்கிறோம். அவரை எத்தனை மணிக்கு வீடியோ எடுக்கிறேன்? நம்ம டைம் ஆகுதையோ வந்தீங்களா? ம், அப்போ என்ன சமையல் இன்றைக்கு? என்ன விளக்கம்? என்ன சமையலா? கோழியை வரைக்கும் என்ன நேரமா மரக்கறி சமைச்சு சாப்பிட்றான். நாட்டுக்கோழி இறைச்சி சின்ன வட்டி நம்பிக்கை கொக்கரைச்சி கொடுப்போம். கஷ்டம் என்னமா எனக்கு கொக்கரைச்சி இல்லை, எனக்கு வேற இறைச்சி கொடுக்கணும். குயிலோரச்சா? குயிலோரச்சி எப்படி எடுவே?
லிப்பாமா போட்டு வைக்க இவ்வளோ நேரம் வைக்காம இருந்திருக்கேன். வைக்காருந்தே அப்போ எப்படி செய்வோம் நம்ம மண்டைக்கு உங்களோட 3 நாட்டுக்கோழி உரிப்போம். சரியா? 4 வரைக்கும் அதிகமாக வாழ்ந்தாரு. அவன் உரிச்சு போட்டு என்ன சொதி வைப்போம். சொதி என்ன மாதிரி சொல்லுங்களேன். என்ன சமையல்? சோதியானியம்மா நம்மகிட்ட நல்ல மரக்கறிகள் கிடக்கு, முருங்கலை கிடக்கு, தூதுவலா கிடக்கு. மரக்கறியா? எனக்கு மரக்கறி சாப்பாண்டா ரொம்ப பிடிக்குமா. உங்களுக்கு மரக்கறி பிடிக்கும், எனக்கு மச்சம் பிடிக்கும். என்ன ஒரு காம்பினேஷன். என்ன 5 வீரரும் சரியா இல்லானேம்மா. 5 வீரரும் சரியா இல்லை. ஒன்று கொட்டானு நட்டு மாதிரி. ஆனா எனக்கு வித்தியாசமான விரல் எல்லாம் இருக்கு. அது சரி. சின்ன விரல் தான் கூட. ஆமா. சரி அடுப்பு மூடி போட்டு வேலையை பார்ப்போம். சமைப்போம். இன்னைக்கு போறேன் தானே ஒரு இடத்த போவோம், குடித்து போவோம். அவங்கள வர சொல்லுவாங்க. என்ன இது வரைஞ்சிட போகண்டாதான் போயிடலாம். போடு ரோட்டு உண்டு சாணம் நிக்கட்டே. நாங்க போறோம். என்ன வர இவனை கொண்டு போறேன். என்ன கொண்டு விட போறாங்க? ஐயோ படம் தானே விட்டு சொல்லலாம் தாய் வக்கண்டு. இப்போ நீயும் பழமாக பார்த்தா போயிருவேனே. கண்ணா பழாந்து போய் இப்போ கடைசியாக போனேன். கடைசியாக போனேன் பழாது. நான் நேற்று ஓட்டோவில் வந்தாமா போய் நான் உண்மையை தான் சொல்லுமா போய் சொல்ல மாட்டேன். என்ன சீக்கிரம்டா சனுவா கடை அக்கடை மல்ல போயிடுத்தியா அன்றைக்கு. அதான் போக மாட்டோவாங்க நாங்கள். அதை நான் உங்களுக்கு வலிக்கிட்டு சொன்னேன். வலிக்கிட்டு தானே அந்த வழி கொடுத்தேன். உங்களை கொண்டு அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். ஐயோ அதாவது ரதியம்மாட ஒரு தீவிர ரசிகை. என்னடா அவங்களக்கா அதான் உன்னை கொண்டு வரனாங்க. சரியா? போராடத்தை சும்மா இல்லாமா மகன் சும்மா அடி காய்ச்சாங்க. நான் கொண்டு வரேன். சும்மா வரதே விட சும்மா வரா சிக்கல். அங்கே 10 ப்ளோக்கில் தூத்து போவோம். உங்களை வீட்டை வைக்கிற ப்ளோக்கில் 10 தூத்து போவோம். என்ன சும்மா வர நம்ம ஹோட்டலில் கொண்டு கொடுப்போம். நான் தூக்கம் ப்ளோக்கில் தூக்குனேன். எனக்கு நீங்கள் தூக்கிட்டு நடந்து வாங்களா? நாங்கள் ஹோட்டலில் வர முன்னுக்கு நல்லா இருக்கீங்க. நான் செத்தேன். சரி சரி எடுங்க போவோம். பார்த்துருக்காங்களா? கேளு என்ன டைம் ஆகி தண்டு. என்னம்மா என்ன நமக்கு சொல்லாம இப்படி போறாங்க? ஐயோ அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண போறோம். சர்ப்ரைஸ் பண்ண போறோம். இது உங்களுக்கும் சர்ப்ரைஸ், அவங்களுக்கும் சர்ப்ரைஸ். சரியா? எங்களுக்கும் சர்ப்ரைஸ். எனக்கும் சர்ப்ரைஸ் தான். எனக்கும் சொல்லல. அங்க அங்க தாரையாம இல்ல. என்ன சொல்லுமா? சரியா? என்ன சொல்லு. இல்ல எனக்கும் தெரியான்றது. உங்களுக்கு தெரியாதா? சர்ப்ரைஸ் தான் கொண்டு போறோம். எல்லாம் சர்ப்ரைஸ் தான்டா. நம்மளது கால் பண்ணிக்காங்க அவங்க. என்னதான் கால் பண்ணாங்க? தம்பி இப்படி இப்படி பிறந்தா இன்னைக்கு ரதியம்மா நீங்க என்ன கேள்விப்பட்டு கொண்டு சேர்க்கணும் உண்டு. சரியா? இன்னைக்கு போறோம் கலக்கிறோம். ஒரு குடி பிடிக்கும். பிடிக்கும். சரி ஓகே. ஓகே சரி டக்குன்னு எடுங்க. வழி கொடுத்தாங்க. நாங்கள் வழி நினைக்கும். சரியா? அதெல்லாம் முடியாதுண்ணே. சரியா வடா போடுங்க. வா அங்கே பழத்தில் கிஃப்ட் கடைக்கு தானே. அதில் அந்த கிஃப்ட் கடையில் வாங்கிக்குவோம். அந்த பிஓசி கிட்ட கிஃப்ட் கடை கிலோ பழத்தில் அங்கே வேண்டும். அங்கே உதயண்டாடையா? உதயண்ட கடை. உதயண்ணாண்ட கடை. உதயண்டியோட கூடப்பா காசிலி குளிச்சு. சரி 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 எடுங்க. செகண்ட் வைத்துக்குவோம். சரியா? ஓகே வாங்கோ. கொஞ்சம் கவனம். ஏன் கொஞ்சம் மாலையான கொஞ்சம் கண்டு பிரச்சனைடா. அப்பனே இது அம்மா அங்க வந்து பட்டம் என்ன ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஆட்டோ ஓடுது. அது இது டிஜிட்டல். இப்போ சன்மான் ரதியம்மா ரதியம்மா கொஞ்சம் எட்டி பாரம்மா. ஏண்டா என்ன என்னண்டா? ஓ இல்லானி ஆமா நேற்று 2 ஓட்டோவில் பின்னுக்கு முட்டை முட்டையோ? ஓ இங்க இருந்து முட்டை சொல்லுவோம். இடையில ஜனு இல்லானி நேற்று ஓட்டோ எடுத்து போனால் மெட்டில் அடிக்க வந்தீங்க. சரி ஹட்டம் பெருமாட்டு நான் சொல்கிறேன். அடி சொல்லு. நானும் அடிச்சு சொல்றேன்னு ஒரு கட்டம் பெரும். ஓ சத்தியமா நான் 2 மணி நேரம் மாட்டிக்கிறா. அண்டோன்னு ஜோக கட்டுறேன். ஏடோ நம்ம நாங்கள் இந்த அந்த விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் கிளப் தானே. அதில் ரெஜிஸ்டர் பண்ண போனோம். நாங்கள் இங்கே வெள்ளாவளிக்கு. ஓ சரி சரி அங்கே போனோம்.
அப்ப போன இடையில வச்சு பெட்ரோல் ஆளுடுது. ஓ இடையில பெட்ரோல் ஆளுடுது. அப்ப ஒரு போத்தல் எடுத்து இது சித்தப்பா வந்தாரு. அவர்கிட்ட ஒரு போத்தல் மட்டும் இழுத்தோம். இழுத்து வச்சுட்டு கையோட இன்னொரு மாறான் என் கூட்டாளி படியான். என்ன மச்சான் கேட்டான். அவ அடுத்த கொஞ்சம் அடிலோ என்ன இல்லை மச்சான் பெட்ரோல் ஆனிக்க. இனி அவன் நான் தேவையில்ல இல்லடா பரவாயில்ல. இனி அவனோட 1 லிட்டர் தந்தான் ஊற்றி எடுத்தாண்ட பெட்ரோல் அடிக்கல. அப்படி வீட்டில் வந்தான். நல்ல ஐடியா உண்டு. நான் சின்ன போய் இன்னும் கொஞ்சம் 2 லிட்டர் எடுத்துக்கலாம். நான் இதுக்குள்ள வயர்லாம் கிடையாது. ஓகே இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் தும்மங்கேணி சந்தி சந்தி ஏனே தும்மங்கேணி சந்தி தும்மங்கேணி சந்தி. அதேமா கவனமாக இருக்கே மண்தாந்தரையிலான ஓடுவோம் படிவாள் ஒரிஜினல் நம்ம தான் ஓடுவேன். என்ன கண் தெரியலையாண்டா ஆருக்கு மிதுவுக்கா தெரியாது ஆரக்கண் போறாடக்கு. ஓ ஓ கவனம் நம்ம பெட்ரோல் அடிக்கிறோம்டா போய் போகிறதுக்கு அப்படி. என்ன தெரியுமா என்னம்மா போகிறதுக்கு பெட்ரோல் அடிக்கணும். ஒரு இடையாறு இருந்துக்கிட்டா என்ன தள்ளுறேன் இதுதானே ஆகலைங்க. ஆமாம் அங்கே கேக்கு வெட்டி முடிஞ்சுதண்டா. கேட்குறவங்க ஓகே இப்போ இதெல்லாம் போது சொன்னால் காந்திபுரம் தாண்டி மாவட்ட கட்டின மிது மாவட்ட கூடாய். டேய் இப்போ நம்ம ஊரில் இருந்துடா மிது களவஞ்சனோட எத்தனை ஊர் அருகி அதுக்குள்ளே அதுக்குள்ளடா நம்மளோட என்ன தும்மங்கடி உண்டு. காந்திபுரம் 2 மாவகடா 3 பழுகாமன் 4 போறது 5 பெரிய போகிறது 5 கட்டுறாம்பூச்சி மரத்தில் போகிறது வேணும். அது என்னது அது என்ன அந்த மரத்துல கட்டுறா நிக்கிறதா? கட்டுறாம்பூச்சி மரம் இருந்த பம்மி மரம் ஒன்று இருந்தம்மா. என்ன இருந்த பம்மி மரம் அந்த பம்மி மரத்தான் அப்படி ஒரு விளையாட்டு. நான் அந்த பம்மி மரம் கூட கட்டுறா நிக்கிறது கட்டுறான் பூச்சி. நீ வெட்டி முடிஞ்சுதானே மாட்டை திறந்துட்டான். வெட்டு மணிச்சவங்க கூட சாதனங்கள் அன்னைக்கு சகோதரங்கள் எல்லாம் திறந்து விடுதாங்க. ஆக்கள் இருட்டுதான் சீக்கிர சாதனங்கள் பூச்சியே நடக்க போகுது. இரவில 2 ஜானை நிக்கா இரும மாடு நிக்கா ஒன்றும் தெரியா. ஐயோ ரதியம்மா ரதியம்மா அதிகமாக வடியாகின் நிறைய கட்டடங்கள்லாம் காட்டுப்படும். என்னடா இது என்னண்டா மகள் வாழைப்பழங்கள் எடுக்கிறதுக்காக வேண்டி கட்டிப்படுது மைக்கு. வாழைப்பழம் அது கவர்மெண்ட் நேரில் பிரைவேட் அது அரசாங்கம் தான் வெளிநாட்டுக்கு அனுப்பியா. அது நல்ல திட்டம். என்னடா அவங்க அடிதானி அந்த திட்டம் எப்படி அப்படின்னா அவங்களே வாழை கண்டுறாங்கன்னே. வாழை மரம் பெரிய ஏணி அதுக்கு எல்லாம் அந்த பழங்கள் வைக்கிற கூடை கத்தி எல்லாம் கடா உலகம் அடிச்சுறாங்க. அவங்கடா நம்ம அதை பராமரிக்கதான் பேரு பராமரிக்கலாம் பேரு. அதை ஏற்றுமே சொல்லுங்க அவங்க இருப்பாங்க. ஓ என்ன நல்ல தொழில் என்ன நம்ம ஏரியாவில் கொஞ்சம் சிக்கல் யானை பிரச்சனை. இதுல இன்னொன்று இருக்குது. இது மாவு கூடாவும் பழகாத்துல ஒரு விதி தான். கோயிலுக்கு வேண்டியாடா மாவுக்கடா பிள்ளையார் பிரிவு அந்த பிள்ளையார் கோயில் என்னடா வேணும். ஆனா அந்த டைம்ல வந்து மாவுக்கடா வர பழகம் முறை தான் இருந்தது. ஏன்னா எல்லாரையும் மாவட்டத்தை நான் சொல்லுவாங்க. என்னம்மா மாவுக்கடா பழகாவும் வேற வேற விரிவுகளா இல்லை? மாவுக்கடையும் பழகாவும் ஒரு விரிவு தான். ஆனால் மாவுக்கடைக்கு பூஜை செய்கிறாங்க பழகாத்தில் நிறைய பேர் நிற்காங்க. பழகாத்து பாட்டு ஆமாம் அதில் எங்களுக்கு
பாருங்க என்ன அழகா வைக்கண்டு சனோ தென்னந்தோட்டம் காடுங்க தென்னந்தோட்டம் வயல்மா அந்த வயலை பிள்ளை நாட்டி ஒரு 3 வருஷம் இருக்கும். ஆமா நல்ல பத்தோகாய் நாட்டு உண்மையா நான் இது தென்னம்பிள்ளை தானே தென்னம்பிள்ளை இந்த வயல் தானே முதல் அப்ப இந்த வயலை இவர் தென்னங்கண்டு நாடுகள் நானும் ஒரு நக்கல் வச்சிருக்கேன்டா என்னதுனா இவர் இந்த ஒரு விவசாயிகளை நாடுகள் எப்படி வேலை பார்க்க நல்ல விளையாடு. ஆனா இப்ப நான் அதுக்கு பிறகு இந்த தென்னை மரம் உண்டானவரோ நானே யோசிக்கேன்டா அதுதான் பாருங்க. ஆனா அவரோட யோசிக்க வேற மாதிரி நல்லண்டா அது அவர் அதுக்குள்ள கரும்பு நாடுறாரு பயத்தை வேற வேற பயிர் நாடுறாரு தென்னம்பிள்ளை இன்னொரு 3 வயதால சரி காய்ச்சினாரு தேங்காய்க்கு தானடா பெரிய விலையா போகுது இலங்கையிலே தேங்காய் தட்டுப்பாடம் என்ன பிரச்சனை லாபம் தேங்காய் தட்டுப்பாடுறதுக்கு காரணம் நம்முடைய வீதியில தம்பிமார் கூடிட்டாங்க அங்க மேல இருந்து வந்து இங்க கூட்டுறாங்கம்மா தேங்காயோட விலையை இல்ல அந்த குரங்குகள்ற அதான் நான் சொன்னேன் நான் வீதியில தம்பிமார் கூடிட்டாங்க சனுட சகோதரங்கள் ஆமா அந்த குறும்பியோட பிடிக்கிறேன் அவங்க இடையில வந்து கொண்டு வராரு நம்ம சிக்கிற நமக்கு பேர் ஆமா படுகாமம் கண்டுமணி மகா வித்தியாலயம் நெருங்குது படுகாமம் கண்டுமணி மகா வித்தியாலயம் நெருங்குது ஓ கண்டுமணி வித்தியாலயம் கண்டுமணி ஒரு அக்கா வீடு எடுக்க போனோட ஒரு அம்மம்மாடு விலங்கல்ல ஒரு அம்மம்மாடு பேர் கேட்டோம் நம்ம அங்கே எங்கண்டா மட்டக்கிழக்கு வாங்கலங்க போனோம் நம்ம உன்னிஜைக்கு போகிறோம் வீடு எடுக்க போறடா உன்னிஜைக்கு போனோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கூலாம் பழகாமம் கண்டுமணி மகா வித்தியாலயம் என்ன நேஷனல் ஸ்கூல் பாபா நாங்கள் படித்த ஸ்கூல் எங்கட எடிட்டர் சனு படித்த பாடசாலை கண்டுமணி மகா படித்த பாடசாலை அவர் படிக்கலாம் படித்த பாடசாலை ஏமா சைபர் பள்ளி என்னதுக்குமா சொல்கிறேன் சைபர் பள்ளி இருக்கல விவேகானந்த வித்யாலயம் சைபர் பள்ளி ஏனது அது சைபர் உண்டா இதுதான் சைபர் பள்ளி முன்னாடி தானே அந்த பணத்துல படிச்சு தான் சனு எப்படி ஒரு நிலைமைக்கு வந்தீங்க ஆண்டை நம்மளை கடந்து வேய்க்கா அதுதான் இதெல்லாம் சனோட ஒரு அந்துளிஞ்சாலே எவ்வளோப்பா அது என்ன ஓ ஃபுல்லாக அப்படி படுகாமத்து இல்லம் இதுதான் படுகாமத்து இல்லம் ஆமாம் இதான் இல்லை விட இதான் ஊராட சிறுவர் இல்லை விதம் நாங்கள் 4-5 மந்திக்கம்மா சாப்பாடு கூட பிறந்த நாள் இங்கே ஞாபகம் எங்களோட பிறந்த நாளுக்கு அங்கே கொடுத்த நாங்கள் அனுசண்டதுக்கு இங்கே கொடுத்துருக்கா இங்கே கொடுத்த ஓந்தாச்சி மடத்துலையும் கொடுத்து இங்கே கிராங்குளம் உண்டு அங்கே மனசுலேயே பாருங்க ஓ இது பாரு என்ன வடியாக இயற்கை 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 வாவ் ஆறுகளாலும் காடுகளாலும் மலைகளாலும் என இது மட்டுமாநகரில் அது உண்மை என்னடா ஆமாம் ஆமாம் ஓரங்களை காட்டி நீ அதுக்கு ஆதாரம் மீன் எப்படி பாடுதண்டு வாங்க மீனை பாருங்க மீனை பாருங்க அந்த பாடுற மீனை பிடிச்சி வச்சுக்காங்க பாடும் தேன் பாடும் மட்டக்கிளப்பில் பாருங்க அடத்தாள் எங்கட மச்சினன் சாவியா சாவி எதுமா எனக்கு ஹெல்ப் தேவையா ப்ரோ நன்றி வரமா யாரண்டு பாப்போம் எங்கட மச்சின மாதிரி பாப்பா மச்சினா மச்சிதமான் என்ன கூட ஐயோ
நாங்கள் என்னடா அதிகமாக வஞ்சால கொண்டு வரோம். ஓகே ஓகே வாரம் தம்பியா. மச்சினா வாரம் போயிட்டு மஞ்சினன் பாக்கெட் சொந்த வேறடா. இதுதான் நாத்து கட்டு கட்டி பிள்ளையார் இதெல்லாம் முதல்ல எங்கட பூமி தான்டா. இதெல்லாம் இது அங்கே களவாஞ்சி இதெல்லாம் கூட உண்மை தான். இந்த இதெல்லாம் முதல்ல நான் இது கேட்குறவங்க கிடப்ப எல்லாம் டேய் நீங்க சின்னாக பெரிய பெரிய எங்கட அம்மாப்பாட மாமனாரோட இதெல்லாம் ஃபுல்லாக ஃபயர் தான்டா. உள்ள பயிர் ஓ இஞ்சால ஜெயில ஃபயர் இஞ்சால ஜெயில ஹோக்கியல் நாடினா ஒரு மழையில வந்து இடிச்சிட்டு போய் அப்படி அது வாய்க்கல போயிது. நீ ஒன்றும் செய்யலை காணி எடுக்கல திருப்பி ஒப்பம் போட்டிங்க அறியாமா திருப்பி அதுக்கு இது இனிமா காலம் செய்யணும் இதுண்ணே இடப்போம் காலம் தான் செய்யணும். உம்மாரி போய் செய்யறல்லம்மா. வேற பாருங்க அண்ணா இப்போ தெரியுது போறது இப்போ காலி செய்யல கோபுரம். அடே பெரிய கோபுரம் தான் என்னடா இங்கே ஏரியாவிலே என்ன ஓ அது ஃபினிஷ் பண்ண எந்த இன்னும் உயரமாடா கொஞ்சம் உயரம் போல என்ன எது இல்லைண்ணே. நான் தேசத்தின் கோயில் அரசாங்கத்து கோயில் அடே இந்த கொடிக்கிட்ட ஆளுன்னு இருக்காடா. அது பொம்மை சோளக்காட்டு பொம்மை எப்படி இருக்கிறேன் ஒரு ஆள் மாதிரி தான் இருக்கேன். நல்லா இருக்கு. அப்படி அங்கோட்டு பொம்மை வச்சுக்காங்க. அது பொம்மை வச்சிருக்காங்க கண்படக்கூடாது கண்படக்கூடாது. போரதீவு காளி கோயில் பாருங்க. உலக புகழ் வாய்ந்த கோயில் என்ன இது. நீங்க கேள்விப்பட்டீங்க பாருங்க என்ன வருமானம் இருந்தாலும் இதுக்கு தான் வாங்க கூட வர வருமானங்கள் இதுக்கு என்ன வணக்கம் எடுக்கலாம். பத்ரகாளி ஜாலி சைடில் பிள்ளையார் கோயில் பாருங்க. மொட்டை வலிக்கிறதுக்கு சோமாசன் வேணும். ஆமாம் ஆமாம் எனக்கெல்லாம் இங்கே வலிச்சுப்பாங்க நீங்க என்ன எனக்கு படிச்சிருக்கீங்க. ஒரு மாயா பெட்ரோல் எடுத்து வந்தாச்சுடாப்பா. ஒரு இடத்துல நிக்கலன்னு சந்தோஷப்படணும். இது ஒரு இடத்துல நிக்கலன்னு நினைச்சு சந்தோஷப்படணும். அதுதான்டா இப்பயும் போடின் தானே பெட்ரோல் இருக்கா. அடே இதுல இன்னொன்றா அவன் ஓடி வந்த வைக்க கொஞ்சம் ஓடி பார்த்து வாழ்றது போற போக்குதான் இது முறைக்குது. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைக்கணும். எங்களுக்கு இல்லைங்கிற வாகனத்துக்கு நான் பார்த்தா உங்களுக்கு அடிக்க தான் வேணும். வணக்கம் வணக்கம். அடிச்சுட்டு அம்மா கொண்டு வரேன் வெடிக்கல அடிக்கலாம். கண்டிப்பா பாய் பாய். ஏய் மறந்தா காதை கொடுத்துரு இது. ஏண்டா ராஜுங்க வருவா. அண்ணன் வரட்டுமா. போடும் பாருங்க. ஆம் சரிண்ணா போயிட்டு வரமா. பாய் பாய். ஓகே ஓகே சந்திப்போம். வீடியோவில் பாருங்க. ஓகே ஹோட்டலுக்கு கொடுத்துட்டு யோசிச்சு போயிருக்கேன். என்ன சிக்கலன்னா முன்னுக்கு ஒரு அண்ணன் ஸ்பீட்டா போய்க்காரு. இன்னொருத்தண்ட வைக்க வேண்டியதே வருவாரோ எங்கம்மா போற தம்பி. ஐயோ தம்பி எங்க வர அதிகமா அவர் விழுந்து தாரியா கடவுளே விழுந்தாரு. ஐயோ உடைஞ்சிட்டப்பா இந்த பொடியன்ற வைக்கிறான். ஏன் அப்படி யாரால எடுத்த உடனே அப்படியே வேகமா வந்து நீங்க காணுங்க பார்த்து ஓடுங்கய்யா. இருக்கிறது ஒரு உயிர் இல்லை. ஒரு உயிர் தான் உயிரை விட்டு போய்த்தாடியா.
அதுக்கு என்னையா செய்யற அது ஜோஜி பார்த்தீங்களா உயிருக்கு நடந்த என்ன சாவி ஒரு சாவி ஈர இதெல்லாம் உடஞ்சி இவர் எங்கே இப்படி இறங்க இறங்கு அல்ல வாங்கிட்டேன் என்ன தம்பி வாய் கொடுத்து தெரியாம கொடுத்தீங்க என்ன பாவம் அது செஞ்சியா வேறு நான் நினைக்கிறேன் அவ்வளோ தெரியாது எனக்கு நீங்கள் செஞ்சு எனக்கு அதில் கண்ணுக்கு முன்னிக்க ஒரு விபத்து சரி நாய் கொடுக்குறது அதான் அவனுக்கு இல்லை அதான்டா பாவம்டா பைக் ஓடி வந்தா எங்களுக்கு முன்னுக்கு ஓடி வந்த ஓடி பைக் தாங்க கொடுத்தவன் ஓடி பார்க்க கொடுத்தது கொஞ்சம் விபரீதம் ஆகிட்டு இல்லை வாகனம் அவன் ஓடும் அவருக்கு ஒரு உயிர் தப்பி சரியா செத்து நடந்தீங்க ஒரு உயிர் தானே நாங்களும் அவனோட என்னடா அரை மணி தர மேல ஆகிட்டுறாங்க கிட்டத்தட்ட அரை மணி தண்ணி தான் மாறணும் அது நம்ம தெரிஞ்சபடி விட்டு தான் போறேன் சிக்கல் தானே சிக்கலாயிட்டு எங்கம்மா போறேன் பழாத போறது தெரியுமா என்ன இது பணாமா போறது பழாது போகிறோம் பணம் அதுக்கு எப்படி போறேன் லோய் பழவாஞ்சி போய் திருப்பி அது போகணும் போயிருந்தாமா கிஃப்ட் வாங்கணுமே அதிகமா கிஃப்ட் கடை விட்டுல போறது இல்லை பணத்துல இல்லையோ பழாத்துல இருந்து கடறி நேரம் போகுதேம்மா அது பொறும் நேரம் போவாது அதிகமா நேரம் போகுது ஒரு நாடு போல அதிகமா ஒரு நாடு போல முன்னுக்கு தான் நான் கட்டி போய் ஃபுல்லாக பாஜா அதிகமா என்னன்னு சொன்னா நாங்கள் இப்போ கல்வாஞ்சிரி போகல இடத்த போப்புறோம் எங்கம்மா அதான் இந்த இடத்த என்ன சொல்றது ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கள் தானே அவங்க ஆனால் நீங்கள் அவங்கள பார்க்கும்போது என்ன சொல்ற ஒரு சர்ப்ரைஸாக நாங்கள் ஸ்டாலில் சொன்னாங்க நீ சர்ப்ரைஸாக கொண்டு வர மாட்டேன் இப்போ திரும்பியோ கண்ணை கட்டி தான் கொண்டு வரேன் இடத்து கண்ணை கட்டி தான் கொண்டு வந்துடும் கண்ணை கட்டுறதுக்கு நான் பேசாம சீலையும் கொண்டு வந்தீங்க பேசாம பருத்தி மட்டும் கூட உள்ள ஏற்றிக்கலாம் ஆறுதல கட்டுங்களா அதிகமாட கண்ணை கட்டி கடத்தி போப்புறம் உரமா உரமா இருக்குதா தான் அதிகமா கண் தெரியாது தெரியாது உங்களை சர்ப்ரைஸ் தானே கொண்டு வந்து ஆறு நிற்காங்கண்டி ஓகே எத்தனை அதிகமா என்னையா இது எத்தனை அதிகமா எது இதை பார்க்காம சொல்லணும் எங்கரி இந்த கையை காட்டுற எத்தனை எனக்கு தெரியல ஓகே 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 கையை எடுக்க கூடாது கை எடுக்கப்படா கை எடுக்கப்படா போகும் வரைக்கும் இப்படி இருக்கணும் வீடியோ உங்களை தான் ப்ளே உங்களை தான் பார்த்து கொண்டு வீடியோ அதேமா நீங்க என்ன கை எடுக்க கூடாது அதேமா ஆமா ஆறு வீடா இருக்கேன் இது ஓபன் பண்ணுங்க இந்த சானோட அக்காட விடண்டு இல்ல சானோட அக்காட விடண்டு சானோட அக்காட விடன்றீங்களா ஓ சானோட அக்காட வீடு என்ன அது இல்லை நானு சொந்தம் வாங்க எனக்கு சொந்தம் தான் சொந்தமா ஒரு வகையில சொந்தம் எப்படியோ எல்லாரும் வந்து கூட சொந்தம் தானே ஆமா என்னன்னா எனக்கு தெரிஞ்சு அதிகமா சந்தோஷப்படுவாங்க சந்தோஷப்படுவாங்க அதிகமாக பார்த்து கொடுங்களா கண்ணன் எடுக்காங்களாண்டு அதிகமா யோசிப்போம் இதால வீடு பலாவத்துல சர்ப்ரைஸா போய் இறங்குவோம் நம்ம சொல்ல தேவை இதே ஜாட்டம் டூட்டுமா இத்ரோ இங்க போ எப்படி விளையாட்டு ஆல் ஐடியா பாத்தியா எப்படி விளையாட்டா இது தேடோ நாங்கள் வந்து ஆத்துக்கடையில் வரும்
அதில் போகிறோம் மண்ணே தெரியலப்பா. அப்படி தானே கட்டு யாரு கட்டு சாணு போகுது போகுது போகுது. நிறைய பேர் ஆகலிப்பாங்கண்ணே. ஓ மனுஷாடைய கண்ணோட என்ன இதோட கண்ணாடி ஒட்டி போகிற இது கண்ணை கட்டி கூட்டிட்டு போகுது. அது என்ன செய்யற அது உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. நீங்கள் ஆசைப்பட்டு என்ன இது ஆசைப்பட்டவங்க அவர்த்த இறங்கி கேட்ப நீங்கள் சொல்லணும். எங்க கொண்டு வந்து வண்டி கிடக்குறேன்னா சேர்க்கப்புறம் 2 பயத்துல வர ரதியம்மா எங்கடா கொண்டு சேர்க்கானு வர ரதியம்மா. நானும் அவனுங்கம்மா வான ஓடி நிக்கிற இடத்த நிக்கிறான். பழகாம பார்த்துக்கிட்டு பிள்ளைகள் கோயிலை தாண்டித்தோம். நாளைக்கு அந்த பழகாம ஹாஸ்பிட்டலுக்கிட்டாண்டா வீடு அங்கே தான் நினைக்கிறேன். அதிகமா நீங்க கண்ணை கட்டுங்க. அது அப்படிதான் சர்ப்ரைஸ். அதுவும் சர்ப்ரைஸ். அது கிஃப்ட் நாங்க ஏற்கனவே வாங்கிட்டோம். எல்லாமே சர்ப்ரைஸ் தான். எல்லாம் சர்ப்ரைஸ். என்ன நிற்கிது அது கொஞ்சம் படுத்த பானம் கொஞ்சம் இதுதானே எரிசல் ஆத்துக்கட்டில் கொஞ்சம் லொரியன் வந்து என்னண்டா இப்போ கண்ணை காட்டி கொண்ட நேரம் மச்சாக்களும் கூட குடிக்க போகிறாங்க. ரதியா பொலி முடிச்சனே ரதியா மாறிக்கணும் கலந்து போறாங்க. எங்கடா விளையாடி ஆகணும் நடத்திடுவாங்களா பார்க்குறாங்க யோசிக்கிறாங்க. எங்கடா கண்ணை காடியை கொடுத்து போறாரு. நாங்கள் சொன்னாச்சுன்னே எங்களுக்கு ஒரு பிறந்த நாள் வீட்டை சர்ப்ரைஸ் பண்ண சொல்லியாங்க. அவசரத்துக்கு ஒன்றும் இல்லாத கண்ணை கடிச்சு போகிறோம். ஒழிக்க மாட்டா சரி நாங்கள் இல்லை இது உங்களுக்கு நாமே சரி அவங்கள விட சரியா கண்ணை திறந்து பாருங்க எப்படி இடம். இப்ப இல்ல கண்ணை திறந்து பாருங்க. நான் சொல்லக்கூடாது திறந்து பாருங்க. வந்துட்டா வீடு வீடு வந்து என்னடா அம்பி எவ்வளோ குடியாடி குடியாடி கடவுளை வாணி சொன்னாங்க. உண்மையிலேயே பழுகாமன்னு சொன்னா ஒரு மெயின் என்னடா மாறடா சரி. இல்ல ஹாஸ்பிட்டல் கிட்ட போகணும். குட்டி 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 6 வீடா இருக்கும். 6 வீடு நினைச்சு இது சாணு தம்பி அக்காட வீடோ இல்லை அது உங்களுக்கு தெரிஞ்ச வீடா தான் இருக்கணும். தெரிஞ்ச உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச வீடு. அதான் உங்களுக்கு அப்படி இருக்கும். அந்த வீடுன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது பிடிக்கும் தான் கண்டு பல நாள் கேட்டுப்பேன் என்கிட்ட. நிறைய நாள் கேட்டுப்பேன். ஐயோ உண்மையிலேயே நாங்கள் உங்களை பர்த்டே வீட்டையும் கூட்டி போகல கூட்டி போகல. ஆனால் எங்கே கூட்டி போகணும் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் கேட்ட இடம் ஆசைப்பட்ட இடம் வேணும் இது சொல்லுங்க பார்ப்போம். எங்கே பார்ப்போம். இப்ப அதிகமாக எந்த ரோட்டால போகுதுன்றது அப்படி சொல்றேன். வழி தெரிஞ்சா பரவாயில்ல சொல்லலாம். வழி தெரியாது கண்ணை கட்டி விட்டோம். மாவக்கடா சந்தி வெட்டப்புறம் மாப்பிட சந்தியா பணத்தை தாண்டி போகுது. திரும்ப கொண்டு வரோமா வீட்டு அப்புறம் அவ்வளோதான் வீட்டுல பிரச்சனை இல்லையோ. ஏண்டாப்பா வீட்டானு வரோம். டிலானியா கடை அந்த பஸ் கொண்டு கண்டு ஓட்டியான் பாக்குறதா கூட்டி போறோம். ஏண்டா எனக்கு கண்ட தெரியாதானேம்மா கண்ட தெரியாது எனக்கு கண்ட தெரியாது அவங்களுக்கு.
இதெல்லாம் அதேம்மா அந்த வீடு வந்துட்டு சும்மா அறிய நீங்க வந்துட்டா வந்துட்டான்டா என்ன சீலகண்ட மாவுல வெட்டுறது நாங்க அவுக்கு மாட்டீங்க சும்மா அறிக்கணும் மாவு கூட சந்தியால அந்த வெண்ணால வெட்டப்புறமா அதுக்குதானே வீடு வெண்ணால வெட்டப்புறம் மாவு கூட வெண்ணால வெட்டுறோமா ஓகே வெட்டியாச்சு ஏய் மாக்கடை வெந்தால விட்டு மாக்கடை போயிட்டுக்கா ஒரு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஒவ்வொரு ஜோடிக்கு தேர்லுக்கு போவோம் அங்க இருக்கு அவருக்கா வைத்துரு இல்ல இல்ல அங்க போறேன் வந்துட்டா இடம் வளையுது கடன் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் அதிகமாக்கும் எத்தனை மணிக்கு அங்க போட்டுறேன் இப்பவே அதிகமாக கேக் வெட்டுறேன் காய்த்திரிக்காவும் இன்னொன்று சர்ப்ரைஸ் என்னொன்று நீங்கள் கண்டுபிடிக்க பார்ப்போம் கிட்ட நெருங்குது வளையுது ரதியம்மா வளையுது ஐயோ சர்ப்ரைஸ் அப்படி இருக்கு ரதியம்மா இருக்கு வீடு பக்கத்துல வந்தது அதிகமா வந்துட்டோம் சரியான சந்தோஷம் ஆகிக்கிறோம் அவங்களுக்கு என்ன தெரியா என்னவா உனக்கு சந்தோஷமா இருக்கீங்க ரெண்டு இருக்கும் கல்யாணத்துக்கு வெளியே பெரிய வீடு என்னடா எனக்கு தான் தெரியும் சந்தோஷம் என்னது கண்டு இதான் என்னோட பெரிய வீடு இருக்கா அவ்வளோ எந்த பெரிய வீடுடா அது எந்த பெரிய வீடு வீட்டுக்குடா ஆ இல்லடா முடிவு இல்லடா இல்லை பெரிய பெரிய ஜன்னலெல்லாம் இருக்குது வீட்டுக்கு ஓப்பன் டோர் தான் இல்ல முடியும் இல்லை அது இங்கே காத்துக்கிட்டு இல்லை கொஞ்சம் காத்தாத்த நினைக்கிறேன் ரதியம்மா என்ன பேச மாறி பிடிச்சி தானம்மா வீட்டுக்கிட்ட வந்தாச்சு வீட்டுல வந்தாச்சு இப்ப இல்லையா பேச மாறிட்டோம் ஓகே ஐயோ இப்ப இல்ல இப்படி வந்தது இப்ப ரதியமா கண்ணை கட்டி இறக்கியால அப்படியே வச்சு ரதியமா பைய இறக்க கண்ணை கட்டி வீட்டை விட்டுருமா கைய பிடிங்க ரதியமா இறங்குங்க பெய்ய வரணும் கையப்பிடிக்கலாம் பார்த்து வரணும் மேல உயரமா பார்த்து ஓகே இறங்க ஓகே இறங்க எனக்கு அந்தரியாடு நான் பேக்க வச்சு ஓகே அது வேகம் மட்டும் சாராது எனக்கு ஓகே இப்ப ரதியமா வந்துட்டாவு என்னம்மா சாதியா இருக்கி சரியா ஓசியா இருக்கி இப்போ ஓபன் பண்ணுவோமா ஓகே 1 2 கண்ணை திறங்க திறங்க ஐயோ தண்ணிக்குள்ள வந்திருக்கப்பா தண்ணிக்குள்ள இல்ல எந்த இடம் எங்க நான் கடல் எந்த இடம் இது இதுமா எனக்கு தெரியாதேம்மா இது வந்து மட்டக்களப்பு கல்லடி கல்லடிக்கு வந்தோம் சரியோ அலவாஞ்சிரியால போய் கல்லடியா சரி பக்கத்துல வந்து கல்லடி வீச்சு தான் இது கல்லடி விக்காது கல்லடி ரதியம்மா இங்க பாருங்க கசக்கோணம் போறாங்க அங்கல என்னடா வண்ண கோட்டைகள் அங்கல கோட்டைகளால கோட்டை கல்லாரு அப்ப ஓந்தாச்சி மடம் எது இது ஓந்தாச்சு மேடம் இது ஓந்தாஞ்சி மடம் இல்லையா கல்லடி எங்க பாருங்க வானலாம் கூட கிடக்கு ஒன்னும் இல்லை தெரியலப்பா நீங்க மதிக்க மாட்டேன் இது கல்லடி தான் கல்லடியாமா ஓ நான் புள்ள மெயினால வந்தேன் வரக்கூடாது மதிங்க இன்னொரு அதிகமா மதிக்கல வாங்க கடல்ல தொட்டு பார்த்து சொல்லுங்க கடல்ல தொட்டு பார்த்து சொல்லுங்க கடுமையா அடிக்கு எந்த கடல் கடுமையா அடிக்குது கடல் கடவுளே ஒரு குளிக்கும் அதிகமா குடிக்கிறேன்னா சொல்லுவாங்க குளிப்பேல குடிப்போம் குளிப்போம் நீங்க 3 நேரம் குளிங்க நான் வீடியோ எடுக்க சரி போனே ரதியமா வாங்க போ அதிகமாக என்ன நினைச்சீங்க நீங்க எங்கய்யா கேக்கு டாரண்டோட எங்க ஆட்டிக்கு தண்ணி இங்கே விட வரேன் கேக்கு இங்க மட்டும் அப்புறம் கேக்கு இங்க பண்ற கடைசியா இருக்கா சனுவை பாருங்க ஒருக்கா பாருங்க எல்லாரும் பாருங்க சது இப்போ இந்த சனு இப்போ ஒரு புதிய ஒரு சாதனை படைக்க போறானா என்னண்டு இல்லையா எல்லாரும் ரோட்டால் நடக்காங்களா அதில் நடக்காங்களா கடலுக்கு நடக்க போறானா கடலுக்குள்ள நடக்க போறோம் டே ஒரு கடைசியா ஒரு ஃபோட்டோ எடுப்பேன் வாடா இதுல அடிங்க சிரிங்க சிரிங்க சிரிங்கண்ணா சரிங்க ஓகே எடுத்தாச்சா இவரை காணவில்லை டேய் கொஞ்சம் கவலையா தான் இங்கே பரவாயில்ல வெல்கம் ஞாபகம் ரதியமா சூப்பராக கொண்டு வா சரியா அப்போ சரி ஓகே இல்லை வீக்கு தான் வந்தீங்க நம்ம என்ன நினைச்சீங்க நீங்கள் கேக்கு வெட்ட கொண்டாண்டோடு இஞ்சோண்டா எனக்கு ஒரு அதிர்ச்சியமா இருந்து சந்தேகமா இருந்து அப்போ உங்களுக்கு இவ்வளோ எதுவும் கெஸ்ட் பண்ணலையா நீங்கள் உண்மையாக சொல்லுங்க இல்லையா சத்தியமா தெரியாது பண்ணல. இல்லை நான் பார்த்தேன் கேக்கு வெட்டுறேன்டா சானோட அக்கா இருக்கும் வேர்த்தியாக சரி அதால் வெட்டி ரோட்டில் போகும்போது என்ன நினைச்சீங்க நீங்கள் திரும்ப கொண்டு வராடா கொண்டு நம்ம பெட்ரோல் அடிக்க வந்தானியம்மா
உண்மையிலேயே என்னன்னு சொல்கிறேன் அதிகமான நீண்ட நாள் ஆசை அதுக்குண்ணே எத்தனை கேட்டு விலங்கிட்டே கன நாள் குடி கேட்டு என்ன கேட்குறேன் நீங்கள் உள்ளே போய் அந்த இது பிறகு கேட்டனீங்கண்ணே அதுக்கு முதல்ல கேட்டவங்க இப்போ எங்கே கேட்குறவங்க அவங்களோட ஆசையை நிறைவேற்ற தானே நாங்கள் இருக்கேன் ஏன்னா மந்திரிக்க வேண்டாக்கி சந்தோஷமா ஆனால் உங்களோட ஆசையை நிறைவேற்ற நாங்கள் கூட்டி இருந்திக்கும் இந்த பேச மட்டும் கேட்டாங்க எங்களோட ஆசையை நிறைவேற்றதுக்கு சரியா சுத்தி பாப்பண்ணே ரதியமாக இருக்கா குளிக்க விடுவோம் இது அந்த உள்ள வீச்சு நினைச்சு பாஞ்சிடாங்க என்ன உள்ள வீச்சு மயில அதிகமாக அது இது கோந்தாச்சி மாட்ட வீச்சு அண்ணா கட்டினதால கண் கூசுறோட்டிருக்கு கண் கூசுறோட்டு இருக்கியா அப்படி கட்டினதா ரதியமா இப்போ நாங்கள் எந்த வாரம் தெரியாம அதிகமா இதான் பீச் பாருங்க இதான் பீச் தெரியுதா எந்த பீச் இது அது தோணி அங்கால பனைமரம் என்னடி சொல்ற கொஞ்சம் பக்கமா கிடக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இப்போ கிழமை சொல்ல என்னடா என்னன்னு சொன்னால் இந்த ஓந்தாச்சி மேடம் பீச்சு மேலே தானே இங்கே எங்கட ஊர் இங்கே கோட்டைக்கல்லாறு அங்கே இந்த மாதிரி வாங்க ஆக்கள் அதான் அன்றைக்கு அதிகமாக குளிக்க விட போகிறோம் நாங்கள் டேய் இல்லானி ஏக்கெல்லாம் கலாட்டி எடுத்து அதிகமாக கொஞ்சம் குளிக்கட்டும் பாத்திரிமா அப்ப அடே இந்த உள்ள வீச்சு நினைச்சிட்டாங்க தெரியும் தானே சந்தோஷமாய்யா உங்களுக்கு நினைச்சிருக்கீங்களா ஹாப்பியா இருக்கியா நல்லா இருக்கு நானும் கண்ணாடி போனேன் ஆக்கள் தான் எங்களுக்கு கொஞ்சம் பக்கம் மாதிரி அதிகமா பீச்சை சுற்றி பார்த்து படிங்கல கடை எங்கே இருக்குன்னு பாருங்களா எங்கெல்லாம் கடை இருக்கோ அங்கெல்லாம் நாங்கள் நிற்போம் ஊரில் கொஞ்சம் வெக்கமாக கிடைக்கிறா அங்கேருந்து வானத்தை எடுத்து எவ்வளோ இதாக வந்துட்டு இங்கே நடக்கிறது தானே கஷ்டமாக கிடக்கு எப்படி நான் ரதியமாண்டே குளிக்க வைக்கும் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோ என்னதுக்கு குறையும் சரி அங்கே வர விளையாட்டு கடற்கரையில் வந்து நீங்கள் அங்கே கலட்டிக்கலாமே அங்கே ஒருத்தர் இல்லை நாங்கள் ஓட்ட இവിടുത്തെ போட்டு அவிடத்தை எடுக்கலாம் இവിടുത്തെ போடுங்க எங்க இல்லை அல்ல அல்ல இல்லைண்ணே இവിടുത്തെ கலட்டுவோம் இവിടുത്തെ கலட்டுங்க ஒன்று போடமில்ல அங்கே ஓட்டோக்கு இവിടുത്തെ போட்டோ இல்லைன்னா யாரும் அடிச்சுட்டு போயிடும் இதில் போடுங்க கடல்ல அந்த கரையில் எடுக்கணும் வெறும் பார்த்துல அந்த கரையிலோட எங்கே கிடைக்கிறது அங்கே போட்டு அங்கே வரும் போட்டுக்கோம்மா சரி பிள்ளையாட வாங்கிட்டு போறானே வந்து இல்லைண்ணே அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு அது சரி எப்படி ஆணில் வர்றது அப்படியாடா ஆனலே அந்த ஆக்களை கொண்டு வர்றது அப்ப நம்மள இறங்கப்படா கொண்டு போயிடும் என்னடா ஆம்பளை பணி தானே பெண்ணால கொண்டு போயிடும் அப்ப ரதியமா இருக்கு இறங்கி பாப்பா என்ன இதுண்டா ரதியமா கொண்டு போவாரு ஆனல எப்படி அன்னமரமே இன்னமரமே இன்னொரு முடம் கொண்டோடு ஆனல பெண்ணலைய பிடிக்கிறதுக்கு நடக்கலாம் எனக்கு வெக்கமாக கிடைக்கிறா அவனுக்கு யாரும் பொம்பளை பிள்ளை கண்டு தமிழ சைட் அடிக்கான் கடவுள் டேய் வந்ததுக்கு ரதியமாக இருக்கா காலையா நாளைக்கு வைப்பீரா
காலையாக நினைக்கலையா நீங்க செருப்பதியும் நானா நினைஞ்சு வாங்க வச்சுட்டு வாங்க எனக்கு ஒரு ஆசைடா புடிடா மிது நான் ஒன்று கேட்க சொல்லு 1000 பேர் சேர்ந்தாலும் தூக்க முடியாது அது அது நுறு என்ன நூறு கடல் நுறு 1000 பேர் சேர்ந்தாலும் தூக்க முடியாது அதிகமாக அந்த தானே இங்கே வரும் படுத்து வரும் பாருங்க நாளை இல்லை டேய் அந்த வாராலே பார்த்தா பொண்ணலை நாய் அது பொண்ணல நான் கொஞ்சம் காட்டுறா அது வார வந்துட்டு அடிச்சுட்டு போயிட்டுறா என்னடா ஓ கடமலை நாங்க தூர போகலனே எல்லாரும் தூர நாங்க இவட எங்கட காலடி வரைக்கும் வந்து பாத்துறீங்க வருது வந்துட்டு எல்லா பக்கமும் நம்மள வருது எப்படினா நீங்க நல்லவனே அழிக்க வாங்க கால ஓ கடல் மாதா அப்பா என்ன கடுங்க அடிக்குது இன்றைக்கு ஆமா ஓடியாமா கடமலை என்ன அட அடிச்சிட்டு போயிடு நம்மட வா ஆரா குளிச்சு காட்டுங்களா ஓடி அர்த்தால வருது கடுங்கதே காணும் கடல் தண்ணியில கடுங்கடா காலெல்லாம் அந்த கிருமி எல்லாம் போயிடும் என்னடா ஆளு டக்கு காய் ஓ அடிச்சுக்கிறான் ஆளு எவ்வளவு அங்க வர்றான் பெரிய அளவுன்றாரு இது பெண்ணலாண்டா இது வந்தவர் என்ன வழியா நாங்கள் கரையில் இது அடிச்சுட்டு போவோம் அந்த அளவுதான் இது பெண்ணலை வாங்க ரதியம்மா நம்ம அப்படியே போவோம் நினைச்சுட்டேன் கால் தண்ணி வைக்கிறா எப்படி ஒரு கதைக்கு சொன்னா இங்க இருந்து குளிக்கட்டான் அதுக்கு தான் கூட்டி வந்து நீங்க என்ன ஜோக்கண்டா அம்மா அலையில இடத்த கூட்டி வந்துக்காங்க இங்க பாருங்க குளிக்கட்டான் சரி டே உண்மை வந்தது பார்த்தியா குளிக்காம 2 மாசம் இருந்துருவாடா இது என்னடா இது இந்த ஓட்டு அடிக்கிறேன் அதான் நண்டு இல்லை வாழி சரி அப்ப ரதியம்மா என்னம்மா உங்களுக்கு சந்தோஷமா நல்ல சந்தோஷமா நல்ல கப்பியா இருக்கு இல்ல 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 எங்க நாங்க இதை விட ஸ்பெஷல் ஒன்று வச்சுக்கோம் இங்க ஏதோ ஒரு கடை ஒன்று கிட்டல திறந்தாங்க எங்க கூட்டி போறேன் எங்களே இல்ல இல்ல நம்ம முனியர் கண்ண கட்டா ப்ரோ எனக்கு மட்டும் கட்டாதீங்க எனக்கு நான் ஓட்ட விட ரெண்டையும் கட்டுங்க சரியா கட்டி தாங்க கூட்டிட்டு போங்க சந்தோஷம் தானே திருப்பிங்க எங்களை நேசிக்கிற ஒருவர் யாருன்னு சொன்னா ரதியம்மா நேசிக்கிறவர். ரதியம்மா எந்த இடமா நீங்க? பட்டாபுரம் சொன்னா பெரிய போலது வேறு அடு என்னது கொஞ்சம் பிரச்சனை அதிகமா தெரியுமா உங்களுக்கு? எப்ப இருந்து வீடியோ எப்ப இருந்து பாக்கீங்க? 4-5 வருஷம். அதான் அனுஷன் ஸ்டார்ட்ல இருந்தேனே. எல்லாரையும் பாக்குறேன். என்னடா எங்கட போன்ல சார்ஜும் இல்ல. என்ன சொன்னா ஊர்ல கரண்ட் இல்ல. நாடு ஃபுல்லா இல்லையா? அப்ப சந்தோஷம். இந்த போனால எவ்வளவு பிரச்சனை அது நித்தாட்ட தான் போகணும். உண்மையிலேயே சந்தோஷம். ரதியம்மாவோட ஆசைக்கு இடங்க. ஆனால் ரதியம்மாவுக்கு தெரியாம வந்தாலும் ரதியம்மா கூட்டிட்டு வந்துடுறாங்க சர்ப்ரைஸ் பண்ணி. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா இது ரதியம்மா சந்தோஷம் தானே? வீடியோ முடிச்சுக்கொள்ளும் ஏன்னா டைம் அதனால போகணும் தூரம். என்ன இது ஒரு 15 கிலோமீட்டர் 16 கிலோமீட்டர் ஊர் போகணும்.
ஓ அப்படி வரும் களவஞ்சிரிக்கே வரும் ஆமாம். சரி ஓகே மக்களே, ஏதோ ஒரு வேலை இந்த காணொலி பிடிச்சிருக்கேன்னு சொல்கிறோம். இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றி கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்கள் காணொலி வந்து சரி பாய்.